ஹே ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து பால்லேயே குல்ஃபி ஐஸ் செய்யலான்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நான் ஒரு பால் பாக்கெட்டில் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அந்த பால் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். அது வந்து நல்லா கொதித்து வரணும். அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம அதனால் பால் வந்து ரொம்ப நல்லாவே கொதிக்கணும். நல்லா கொதிச்சுன்னா அந்த திக்காகவும் இருக்கும். அது அந்த கட்டியாக கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அடிக்கடி கொஞ்சம் பொங்கி வரப்போ கரண்டி எடுத்து நம்ம கிண்டி விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் யார் யார் இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு பார்த்துருக்கீங்க, இல்லை சாப்பிட்ருக்கீங்க? நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு டைம் கூட இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. நானும் ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து தான் நான் வந்து இதை மேக் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு. இதுக்கு வந்து நம்ம முந்திரி, பாதாம் இது ரெண்டுமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட முந்திரி இருந்ததால் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம், ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து வேறு எதாவது பிஸ்தா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு இது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அது நல்லா அப்புறம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் வந்து பாலில் வந்து நான் இன்னும் சர்க்கரை ஆட் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். அதனால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திரும்பவும் கிண்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சர்க்கரையும் கொஞ்சம் நல்லா கரையும். எப்படியா இருந்தாலும் கரைஞ்சிரும், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கரையும். அதனால் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு பக்கம் நான் வர பாலை வேஸ்ட் பண்ணுறனோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் செஞ்சதும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எதனா நல்லா இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயமும் ஆனால் எனக்கு இருக்குது. ஆனால் பாலில் செய்கிறோம், அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அது வேறு. ஆனால் நம்மளாக செய்யும்போது அந்த ஒரு பயம் எல்லாமே வருது. ஏன்னா பால் இப்போ நல்லா ஆனால் கொதிச்சுட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இங்கே வேறு வாய்ஸ் ஓவர் என்னால் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே பக்கத்தில் குருவி எல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சோம்ல, சாப் பண்ணி வச்ச முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் பைனாக சாப் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வந்து அது நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதனால் பால் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா பால் கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வந்து கிண்டி விடுங்க. அது நல்லா திரும்ப வந்து கொதித்து வரும். அது கொஞ்சம் அந்த பால் ஃப்ளேவர் அதெல்லாம் ஏறட்டும். அதனால் திரும்ப வந்து நல்லா அது கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். எனக்கு ஐஸ் ஸ்டிக் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 3 டம்ளர்லேயுமே வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாக 3 டம்ளர்லேயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். நான் செஞ்சதே ஈவினிங், அதனால் நான் நைட்டு தான் வச்சேன். நான் 3த்தையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக இதுவானதுக்கப்புறம் நம்ம மறுநாள் காலையிலே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரீஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராகவே இருக்குது. நம்ம இதை எடுத்து இப்போ நம்ம கண்டிப்பாக சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு. சீரியஸாக நான் எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.